நாளொரு இறைவார்த்தை நலமாகும் நம் வாழ்க்கை. அன்பு உறவுகளே, இன்றைய நாளில் விவிலிய சிந்தனையாக இறைவன் திருவிவிலியத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடமாக நாம் எடுப்பது இரண்டாம் வாய்ப்பு என்ற தலைப்பு ஆகும். ஒரு பிள்ளை தவறு செய்தவுடன் தன் தகப்பனிடம் கேட்கின்ற முதல் கேள்வி, அப்பா, இந்த ஒரு முறை மட்டும் என்னை மன்னித்து விடுங்கள், எனக்கு இன்னொரு சான்ஸ் தாங்க, நான் இதை விட பயங்கரமா பெரிய காரியங்களை நான் அடைவேன் என்று கூறுவது வழக்கம். அல்லது தன் வாழ்வில் தோல்விக்கு மேல் தோல்வி அடைந்த இளைஞர்களை தன்னுடைய பெற்றோர்கள் கண்டித்து திருத்துகின்ற போது இளைஞர்கள் சொல்லுகின்ற ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்கள். அல்லது வாழ்வில் பல்வேறு நிலைகளில் தளர்ந்து போய் அல்லது தோல்விகளை கண்ட மனிதர்கள் இறைவனிடம் கேட்பதும், கடவுளே, எனக்கு இன்னொரு முறை வாய்ப்பு தாரும். குற்றம் குறை பாவங்கள் எல்லாம் செய்த மனிதர்களும் இறைவனிடம் கேட்பது, நான் மனம் திரும்ப எனக்கு ஒரு வாய்ப்பை தாரும் என்று கேட்பார்கள். எனவே இந்த நாளுடைய சிந்தனை, திருவிவிலியத்தில் கடவுள் இரண்டாம் வாய்ப்பை யாருக்கெல்லாம் கொடுத்தார், கொடுத்த பிறகு அவர்களுடைய வாழ்வு எப்படி மாறியது என்பதை இந்த நாளில் நாம் சிந்திக்கலாம். முதலாவதாக மோசேயை கடவுள் அழைப்பதற்கு முன்பாக, மோசே அந்த எரிகின்ற முட்புதர் மத்தியில் அழைக்கப்படுவதற்கு முன்பாக அவர் பார்வோனுடைய அந்த மாளிகையில் அவர் இருக்கிறார். அங்கு ஒரு எகிப்தியன் இந்த இஸ்ரேல் மக்களை துன்புறுத்தியதை கண்டு அந்த எகிப்தியனை கொன்றுவிட்டு ஓடி வருகிறார். அவர் செய்த முதல் குற்றம், முதல் தவறு. ஆனால் கடவுள் அந்த குற்றம், அந்த தவறை மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவருக்கு மறு வாய்ப்பை கொடுக்கிறார். அதுதான் விடுதலை புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம், மோசேயின் அழைப்பு. எனவே இந்த அழைப்பை மோசே ஏற்றவுடன் அவருடைய வாழ்வு மாற்றம் பெறுகிறது, புரட்டி போடப்படுகிறது. அதன் பிறகு அவர் பெரிய மாபெரும் இனம் என்று சொல்லப்பட்ட இஸ்ரேல் இனத்தை நடத்தி செல்வதற்குரிய மாபெரும் தலைவராக இந்நாள் வரை போற்றப்படுவதற்கு காரணம் கடவுள் கொடுத்த இரண்டாவது வாய்ப்பாகும். இரண்டாவதாக பேதுருவை நாம் சொல்லலாம். நீ பேதுரு, உன் மீது நான் என் திரு அவையை கட்டுவேன். நீ பாறை, உன் மீது நான் என் திரு அவையை கட்டுவேன். நீதான் எல்லாவற்றிற்கும் முதன்மையாக இருப்பாய். இதோ பரலோகத்தினுடைய திறவுகோல் உன்னிடம் கொடுக்கப்படும் என்றெல்லாம் புகழப்பட்ட இந்த பேதுரு இயேசுனுடைய இறப்பை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசுனுடைய அந்த கைது செய்யப்பட்ட அந்த நிலையை ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த மனிதர் இயேசுவை 3 முறை மறுதலிக்கிறார். எனவே 3 முறை மறுதலித்த ஒரு மனிதனுக்கு இறைவன் வாய்ப்பளிப்பாரா என்றால் வாய்ப்பளித்தார். 3 முறையாக இந்த பேதுரு மறுதலிப்பு என்ற ஒரு செயலை மீண்டும் மீண்டும் செய்கிறார். ஆனால் இந்த மறுதலித்தல் என்ற செயலில் இருந்து இரண்டாம் வாய்ப்பை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு கொடுக்கிறார். அவர் உயிர்த்த பிறகு காட்சி அளிக்கிறார். அப்போது இதே பேதுருவிடம் கேட்கிறார், நீ என்னை அன்பு செய்கிறாயா? என் ஆடுகளை பேணி வளர். நீ என்னை அன்பு செய்கிறாயா? என் ஆடுகளை பேணி வளர் என்று 3 முறை கேட்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அவர் இன்றளவும் திரு அவையினுடைய தந்தையாக, முதன்மையான தந்தையாக இந்த பேதுரு போற்றப்படுகிறார். மூன்றாவதாக, விலகி போன அல்லது ஆண்டவரிடமிருந்து தள்ளி போன யோனா என்று சொல்லலாம். நீ நினிவே நகர மக்களுக்கு சென்று இந்த தகவலை, இந்த மனமாற்றத்துக்குரிய அந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டும், மனமாறுங்கள், அழிவு வருகிறது என்பதை அறிவுறுத்த கூறுகிறார். அவர் பயந்து அஞ்சு ஓடுகிறார், ஒளிந்து கொள்கிறார், கப்பல் கீழ்க்கு சென்று நடுங்குகிறார், கடலில் தூக்கி எறியப்படுகிறார், மீன் அவரை விழுங்குகிறது. எல்லாம் நடந்த பிறகும் இந்த யோனாவுக்கு கடவுள் இரண்டாம் வாய்ப்பை கொடுக்கிறார். அதன் வழியாக அவர் அந்த நினிவே நகர மக்களை காப்பாற்ற முடிந்தது. அரசன் முதல்
சாதாரண குழந்தை வரை நோன்பு மேற்கொண்டு அவர்கள் மாற்றமடைந்தார்கள் என்பதை நாம் வாசிக்கின்றோம். அன்பு உறவுகளே, ஒவ்வொரு நாளும் நாம் தவறு செய்கிற போதும், நாம் தவறி விழுகின்ற போதும் கடவுள் 2ஆம் வாய்ப்பு தர காத்திருக்கிறார். என் பிள்ளை என்னிடம் இன்னொரு வாய்ப்பு கேட்க மாட்டானா என்று ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் பல நேரங்களில் நாம் அவரிடம் அந்த 2ஆம் வாய்ப்பை கேட்பதும் இல்லை. ஒருவேளை அந்த 2ஆம் வாய்ப்பு கடவுளாகவே நமக்கு தருகின்ற போது அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்வதும் இல்லை. எனவே இந்த நாளில் நாம் நமது வாழ்வில் சந்திக்கின்ற பாவ நிலையாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், துன்ப துயரங்களாக இருக்கலாம், அவற்றை இறைவனிடம் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே கிவ் மீ எ சான்ஸ், எனக்கு இன்னொரு வாய்ப்பு தாருங்க என்று ஒரு தகப்பனிடம் தன் பிள்ளை கேட்பது போல நாமும் கேட்போம். இறைவன் நமக்கு நல்ல அருள், நல்ல ஆசிரை தருவார்.